கண்ணதாசனோட பாடல் ஒன்று, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. இது ரெண்டுமே கோர்ட்ல செல்லாது, நல்லவனுக்கு கண்டிப்பா தூக்குதான். அப்போ கோர்ட்டுக்கு சட்டத்துக்கு என்ன தேவை அப்படின்னா எவிடன்ஸ் தேவை. அந்த எவிடன்ஸ் ஆதாரம் உண்மையாக இருக்கலாம், உண்மை போலவும் இருக்கலாம், ஆனா சாட்சி வேணும். அதுபோல் அரசியலுக்கும் எவிடன்ஸ் ஆதாரம் தேவை. சென்டிமெண்ட்ஸ் பயன்படாது அரசியல்ல. அரசியல்ல சென்டிமெண்ட்ஸா இருந்துட்டு நான் ரொம்ப நல்லவன், என்னை மாதிரி நல்லவனே கிடையாது அப்படிங்கிறதோ, அழுது புலம்புவதோ, ஐயையோ அப்படிங்கிறதோ, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதோ, அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போவன், மண்ணவாரி தூத்துவது அப்படிங்கிற இந்த சாபமோடனா இயலாமையின் வழிபாடு. நம்மளால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற காலகட்டத்தில் கடைசி கட்டமா என்ன பண்ணுவோம்னா, மேல இருந்து ஒருத்த பார்த்துக்கிட்டு இருக்காண்டா, அவங்க சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு மண்ணவாரி தூத்திட்டு போறதுங்கிறது ஒரு இயலாமையின் வழிபாடு. அப்படி மண்ணவாரி தூத்தனவன் எங்கேயாவது போய் ஏதாவது ஆக்சிடென்ட்ல அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, பார்த்தியா அன்னைக்கே நடந்தது பார்த்தியான்னு நம்ம ஒரு ஆறுதலுக்கு சிங் பண்ணிப்போம். இந்த சென்டிமெண்ட்டு, இது மாதிரியான உணர்வு ரொம்ப நான் ரொம்ப ஒரு இரக்க குணத்தோட விஷயத்தை அணுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அரசியலுக்கு சாத்தியப்படாது. அது இந்த காலத்துல இல்ல, புராண காலத்திலிருந்தே இருக்குது, இதிகாச காலத்திலும் இருக்குது. இதிகாச காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லவனா தான் இருந்தான் சம்பூகன். நான் ஒண்ணுமே பண்ணல, மேல் வர்ணத்தின் கல்வியை தான் படித்தான். மேல் வர்ணத்தின் கல்வியை படித்தான். அவன் மேல் வர்ணத்தில் கல்வியை படித்தா ரொம்ப சிறப்பா படிச்சுட்டான். தவம் என்பது மேல் வர்ணத்தின் கல்வி. வர்ணத்தில் மேல இருக்கிறவங்க தான் படிக்கணும், அதுக்கு இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க அதை படிக்கக்கூடாது. கீழே இருக்கிறவங்க பிராமண வர்ணத்துக்கு அடுத்ததா இருக்கிற சத்திரியர்களே தவத்தை பண்ணக்கூடாது. சத்திரியர்கள் சண்டை தான் பண்ணணும், அவங்க பண்ணாலே தண்டனைக்குரியது. சத்திரியர்கள் இருக்கிற வைசியர் கூட அதுக்கு மேல உள்ள சத்திரியர் கல்வியோ அல்லது கல்வியோ படிக்க கூடாது, தண்டனைக்குரியது. ஆனா சம்பூகன் யாருன்னா படிக்கவே கூடாது, அவனுக்கு கல்வியை தடை செய்யப்பட்ட படிக்கவே கூடாதுங்கிற சம்பூகன் அவன் வைசியர் கல்வியை படிக்கல, அதுக்கு மேல உள்ள சத்திரிய கல்வியை படிக்கல, அதுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் மேல பிராமணர் கல்வியான தவம்ங்கிற அந்த கல்வியே படிச்சுட்டான். மெடிக்கல் காலேஜில் போய் சீட்டு வாங்கி படிச்சான், ஐஐடியில் படிச்சான்னு வச்சுக்கீங்க, அது அவனுக்கு தண்டனைக்குரியதாக தான் போயிட்டான். அதே போல் ரொம்ப நல்லவன் ஏகலைகள், ரொம்ப அப்பாவி, அவனா பார்த்து துரோணாச்சாரியர் சொல்லிக் கொடுத்த பார்த்து அவனா கத்துக்கிட்டான். அவனா கத்துக்கிட்டதை பார்த்து அவன் சென்டிமெண்டா போய், ஐயா நான் குருதட்சணை கொடுக்கணும்னு சொன்னப்போ அவன் கட்டவரில் கட்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்போ புராண காலத்துல, இதிகாச காலத்துல, ராமாயண மகாபாரதத்துல, புராண காலத்துலயும் அப்படிதான். புராண காலத்துல ரொம்ப தீவிரமான பக்தன் தான் நந்தன், அவ்வளவு நல்லவன். ஆனா அவங்க உள்ளே சாமியை பார்க்க முடியல. பார்க்கணும்னு சொல்லும் போது ஜோதியில கலந்துக்கிறேன்னு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்து விட்டாங்க. அப்ப இந்த சென்டிமெண்ட்ஸ் புராண இதிகாச காலத்துல இருந்து நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா வரலாற்று நடுக சென்டிமெண்ட்ஸா பேசுறது, வீரம் சிறந்து நான் நினைச்சேன்னா தூக்கி போட்டு அடிப்பேன், பஞ்சு டைலாக் பேசுறதெல்லாம் கூட அரசியல்ல ஈடுபடும்.